இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதாவது கல்வி நிலையங்களுக்காக, பள்ளி கல்லூரிகள் போன்ற கல்வி நிறுவனங்களுக்காக கோயில் நிலங்களை அல்லது கோயில் நிதிகளை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வரலாற்று முக்கியம் வாய்ந்த ஒரு தீர்ப்பை இன்னைக்கு அளிச்சிருக்கிறாங்க. இதை இப்படியெல்லாம் HRNCE பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு TR ரமேஷ் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் ஆக்டிவிஸ்ட் என்று தன்னை அழைத்துக் கொள்கிற ஒரு நபர் போட்ட மனுவின் மீது தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை குறித்து இன்னும் விரிவாக பேச நம்மிடையே அரசியல் திறனாய்வாளர் மைனர் அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். சட்ட ஆலோசகர் மைனர். சட்ட ஆலோசகர் வரலாற்று திறனாய்வாளர் மைனர் அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் என்ட்ரி கொடுக்குறேன். ஒரு பிஜிஎம் கொடுத்து சர்ப்ரைஸ் என்ட்ரி முழுக்க TR ரமேஷ் கொடுத்துட்டு எனக்கு ஒன்றுமே கொடுக்கலையடா நீ. அதில் இந்த மாதிரி பல வீடியோக்கள் நம்ம பண்ண போகிறோம். இந்த வீடியோ நோக்கத்தை நம்ம முதல்ல சொல்லிடுவோம். இங்கே பல வரலாற்று தகவல்களை TR ரமேஷை பழக்கிறது அது நம்ம வழக்கமாக செய்கிறது தான். நீ வீடியோவை ஆஃப் பண்ணாலும் அதான் நடக்கும். அதில் அது புதுசு கிடையாது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக கூட இருக்கலாம். மேபி இந்த மாதிரி கான்வர்சேஷன் வீடியோஸ் இனிமேல் அடிக்கடி போட போகிறோம். அதில் நிறைய தகவல்களை அடிக்கடி நம்ம சொல்ல போகிறோம். தகவல்னாக்க வரலாற்று தரவுகளோட ஆதாரத்தோட இது மாதிரி சம்பவங்களும் முன்னாடி என்ன நடந்துச்சு, அப்போ தீர்ப்புகள் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள், அல்லது இதற்கு முன்னாடி நடந்த இன்னும் பல சம்பவங்களை நினைச்சு பேச போகிறோம். அதாவது இதுதான் முதல் தடவை, ஆனால் இதுக்கு முன்னாடி இப்படி நிறைய நடந்திருக்கு அப்படின்னு. அதனால் முன் தயாரிப்புகளுக்கு கொஞ்சம் நாட்கள் இருக்கு. அதனால் 2 நாளைக்கு ஒரு தடவை அப்படியே இந்த வீடியோ நம்ம போடணும். உண்மையிலே புத்தகம் படிக்க உங்களுக்கு நேரம் இல்லை, இந்த மாதிரி வரலாற்று தரவுகளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கனாக்கா இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா வீடியோக்கும் நான் அப்படி சொல்ல மாட்டேன், இதில் அவ்வளோ தகவல்கள் அடங்கியிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுடைய இந்த வழக்கை சுருக்கி நம்ம பார்த்துடலாம். ஏன்னா தரவு அதுக்கு பின்னாடி நம்ம கொஞ்சம் வரலாறுகள் போக வேண்டியிருக்கு, கனெக்ட் பண்ணி பேச வேண்டிய பாயிண்ட்டுகள் நிறைய இருப்பது. ஆமாம், அதனால் அந்த நூலை பிடிச்சி அடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வழக்கு என்னென்னா TR ரமேஷ் அப்படி தானே அவன் தானே பேர். TR இனிஷியல் மண்ணாங்கட்டி ஒன்றும் குறைச்ச மசலடா. TR ரமேஷ் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர், டெம்பிள் ஆக்டிவிஸ்ட். ஆனால் புதுசாக இருக்குண்ணே, ரொம்ப புதுசாக இருக்குண்ணே, அது ரொம்ப புதுசாக இருக்கு. பல ஆக்டிவிஸ்டுகள் நம்ம பார்த்துருப்போம். கல்வி சார்ந்து இயங்கக்கூடிய எஜுகேஷனல் ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். இது டெம்பிள் ஆக்டிவிஸ்ட். அதனால டெம்பிள் ஆக்டிவிஸ்ட் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அறநிலைத்துறைக்கு சம்பந்தமான சொந்தமான இடங்கள்ல நிறைய பேர் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்த உடனே மீட்டாங்க. அந்த மீட்டதுல 5780 ஏக்கர் மட்டும் யார் தெரியுமா வச்சிருந்தது? பிஜேபி, இந்து முன்னணி, அப்புறம் இந்த இந்து மகாசபா, அப்புறம் RSS, இந்த சங்கிகள், பார்ப்பனர்கள், மொத்த RSS குரூப்பும் அவங்கள்ட்ட இருந்து மீட்டது மட்டுமே 5780 ஏக்கர். அது மதிப்பு போட்டோம்னாக்கா 5334 கோடி ஓவாய் வருது. 5334 கோடி ஓவாய இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில்களுக்கு சொந்தமான பணத்தை, அதற்கு சொந்தமான இடத்த யார் ஆட்டையை போட்டு வச்சிருந்தாங்கன்னாக்க இத்தனை வருஷமாக திமுக வர்றதுக்கு முன்னாடி இந்த 10 வருடங்கள்ல இந்த பார்ப்பன கும்பல், RSS, பிஜேபி, இந்து முன்னணி, இந்து மகாசபா, லொட்டு லொசுக்கு மண்ணாங்கட்டி இந்த கும்பல். அவர் இப்போ வழக்கு போட்ட கோவில் இந்த மயிலை கபாலீஸ்வரர் கோவில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில். அதே கோவில் வளாகத்துக்குள்ளதான் மணமகிழ் மன்றம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தா. அப்படி which means உள்ள சரக்குக்கு சைடிஸ்னா வேற என்ன, அங்க போயிட்டு தீர்த்தமா குடிப்பேன், சரக்கையும் தீர்த்தத்தையும் குடிச்சிட்டு இருப்பேன். அப்ப சைடிஸ்னாக்கா அதுக்குள்ள சைடிஸ் வேணும்ல. பிரமீன் நடராஜன் அதுக்கான ஓனர். பிரமீன் நடராஜா யாரு, என்ன அவாள் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அவரு தான் அத்தனை வருடங்களாக அந்த மணமகிழ் மன்றத்தை, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு உட்பட்ட, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்திலே அருகாமையில் இருக்கக்கூடிய மணமகிழ் மன்றம், அதனுடைய வாடகை அந்த கோவிலுக்கு வருதுன்னாக்கா அப்ப அதனுடைய இடம் அது. அப்ப ஏன்டா ஒரு கோயில் பக்கத்துல என்னத்தை நடாத்திட்டு வந்திருக்கீங்க நீங்க? அப்போ ஒரு ஸ்கூல் காலேஜ் நடத்தக்கூடாது, அந்த ஸ்கூல் காலேஜ் அறநிலைத்துறைக்குள்ள இருக்கக்கூடாது, அல்லது அறநிலைத்துறை தன்னுடைய காசை போட்டு ஒரு ஸ்கூல் காலேஜ் நடத்தக்கூடாது, கல்வியை கொடுக்கக்கூடாது, அது சாமிக்கு சேர வேண்டிய காசு அப்படின்னு சொல்றியே. அப்ப சாமிக்கு சேர வேண்டிய காசைய சரக்கு வாங்கலாம், சரக்கு கடை வைக்கலாம், அது தப்பு இல்லை, ஊத்தி கொடுக்கலாம், தப்பு இல்லை. அப்ப சரக்கு சைடிஷ் அப்படின்னாக்கா அப்புறம் போக்குவரத்துகள் எல்லாம் நடக்கும் இல்லையா? எனக்கா ஐயர் உள்ள தீர்த்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே போய் தீர்த்தத்தை போட்டு அப்படியே போறது. இப்போ இதையெல்லாம் நீ கேட்டுக்கணும்ல. இப்படியே கோயிலுக்குள்ள நடக்கிறது எதுவுமே கேட்காம கல்வியில மட்டும் கை வைக்கிறான் பாருங்க. இப்படியே அவங்க இந்த கல்வி சார்ந்து இந்த காசு எடுத்து, அதாவது அறநிலைத்துறை காசு எடுத்து செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நல்ல வழியில பண்ணக்கூடாது. நீ ஒரு மணமகிழ் பண்ற கட்டு நான் வேணாம்னு சொல்ல போறேன்னா சரக்கு ஊத்தி விடு, தப்பு இல்ல. இதே போல இந்த கோயில்ல இருக்க ஒரு பாப்பானை கூட்டு வந்து உட்கார மேனேஜர்ல நான் வேணாம்னு சொல்ல போறேன்னா எப்படி கல்வி நீ எப்படி கொடுங்க? எனக்கா அதுல பெரும்பாலும் பயனடக்கூடியது யாருனாக்கா பார்ப்பனர் அல்லாத BC, MBC, SC, ST கல்வி
சேராத முதல் தலைமுறை பட்டதானே நாமளே இப்போதான் உள்ள வந்துருக்கோம். நம்மளுடைய பிள்ளைகள் தான் அதிகமாக பயன்பெற போகுது. அப்போ இவன் அதற்கு எதிராக போய் வழக்கு போடுறானாக்கா இதற்கு பின்னாடி கல்வி கற்கக்கூடாது, அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் அந்த இளைஞர்கள் கல்வி கற்கக்கூடாது, கல்வி அவர்களிடம் போய் சேர்ந்து விடக்கூடாது என்கிறதான தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இது நம்ம எங்கே போனோம்னாக்கா இது இன்னைக்கு நேற்று கிடையாது, ஏதோ திமுக பீரியட் வந்தோன்னே வந்து நிற்கிறாங்கனாக்கா அது கிடையாது. இது ஆண்டாண்டு காலமாக பார்ப்பனர் வெர்சஸ் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இடையேயான ஒரு அதில் தான் ஒரு கான்ஃப்ளிக்ட். ஆமாம், அதை மனு தர்மம் என்ன சொல்றது அப்படின்னாக்கா பார்ப்பனர் அல்லாதவர்கள், மனு தர்மம் சொல்றது பார்ப்பனர் அல்லாதவர்கள் ஒருவேளை கல்வி கற்கக்கூடிய அந்த வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்துட்டாங்கனாக்கா அவங்களுடைய கண்ணை பிடுங்கி விட வேண்டும். மனப்பாடம் செய்யும் நோக்கில் அவன் வேதத்தை கேட்டாலோ அதை படித்தாலோ காதல வந்து ஈயத்தையும் அதையும் வந்து காய்ச்சி ஊற்றி அடைச்சிருக்கு மொத்தமா. ஆமா, அது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி அவன் ஒருவேளை அந்த மந்திரத்தை உச்சரிச்சிட்டானாக்கா அவனுடைய நாக்கை வெட்டி, ஒருவேளை நமக்கே தெரியாம முழுசா கல்வியை கற்றுட்டானாக்கா அவனுடைய தலையை வெட்ட வேண்டும். இதுதான் உடலை வந்து துண்டு துண்டாக வெட்டி சிதைத்து விட வேண்டும் அப்படின்னு மனுசாஸ்திரம். இது மனுசாஸ்திரம் சொல்றது. நான் பேசும்பொழுது உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் ஃபுல்லா வந்திருக்கும் அது. ஸோ இது மனுசாஸ்திரம் சொல்றது. மனுசாஸ்திரம்னாக்கா எப்பயே உள்ளது அப்படி கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் 1950 இங்கே அப்ளை செய்யப்படுற வரைக்கும், ஏன் அப்ளை செஞ்சதுக்கு அப்புறமே நீதிமன்றங்களில் நிறைய மனு தர்மத்தை மேற்கொள்ள காமிச்சு தான் எழுதியிருக்காங்க. இப்போ 2025 வரைக்குமே அது நடந்து தீர்ப்புகள்ல மேற்கொள்ள மனு தர்மத்தில் அப்படி இருக்கு, சனாதனத்தில் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கனாக்கா, அப்போ 1950 அரசியல் சட்டம் இங்கே அவங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அதற்கு முன்னாடி சட்டம்னா என்னன்னா பிரிட்டிஷ்காரன் சட்டம் வச்சிருப்பான். ஆனா இந்தியாவுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அவன் இங்க இந்து மதத்துல உள்ள அறிஞர்களை கூப்பிடுவான். இந்து மதத்தில் உள்ள அறிஞர்கள்லாம் யாருனாக்கா பார்ப்பனர்கள். பார்ப்பனர்கள்ல இங்க வேதம் இதெல்லாம் கற்றறிஞ்ச பார்ப்பனர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு வச்சுப்பான். அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த கேஸுக்கு இந்து மதம் என்ன தண்டனை சொல்லுது, இந்த கேஸுக்கு இந்து மதத்துல என்ன தண்டனை இருக்குனாக்கா அவர் என்ன பண்ணுவாருனாக்கா தீர்ப்பில் எழுதணும்ல, சும்மா வாயில் சொல்லிட்டு போக முடியல. அப்போ மனு தர்மத்தை கொண்டு வருவார், வர்ணாசிரமத்தை கொண்டு வருவார், வேற உபநிடதங்களை கொண்டு வருவார். கொண்டு வந்து இந்த பாருங்க இதில் எழுதியிருக்கு பாருங்க, இந்து மதத்தில் உள்ள சூத்திரர்கள் படிக்கக்கூடாதுன்னு இருக்குங்க. இந்த சூத்திரம் படிச்சுட்டான் அது தவறுன்னு சொல்லி தான் வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ இவன் சூத்திரனா இல்லையான்னு நிரூபிச்சிட்டோம்னாக்கா சூத்திரன் உங்களுக்கு தண்டனை கொடுத்துடலாம். அப்போ இவன் கல்வி கட்டுட்டானாக்கா இவன் சூத்திரனா இல்லை, இவன் என்ன ஜாதின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் இந்த ஜாதி எதுலங்க வருதுன்னு சொல்லி அந்த ஐயர்கிட்ட கேட்பாங்க. அந்த ஐயர் இந்த ஜாதிங்களா, இந்த ஜாதி வந்து இது வந்து சூத்திரம்ல தாங்க வருது. ஆமா ஆமா, சூத்திரம்ல தான் வருது. அவன் என்ன சொல்லுவான், இல்லைங்க நான் சூத்திரம் இல்லைங்க, நான் வந்து வன்னியருங்க, நான் கவுண்டருங்க, நான் தேவருங்க, நான் வந்து முத்திரையருங்க, நான் அதுங்க இதுங்க, நான் வந்து சத்திரியருங்க அப்படின்னு சொல்லலாம். உருட்டிக்கிட்டு நான் சத்திரியரில் வர்றேங்க, அதுவும் வீர சத்திரியருங்க, நெருப்புக்குள்ள இருந்து பிறந்தவங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஐயர் இதை மாதிரிலாம் கேஸ் போயிருக்கு. போகும் பொழுது அந்த ஐயர் என்ன சொல்லுவாருனாக்கா, ஐயா முன்னாடி இந்த ஜாதிகள்லாம் சத்திரியர்கள் இருந்துச்சு, அப்புறம் வைஷ்யர்கள் சில ஜாதிகள் இருந்துச்சு, ஆனா அந்த பரசுராமன் ஒருத்தர் எங்கால் இருக்காரு, அவர் வந்து ஒட்டுமொத்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் மட்டை அடிச்சிட்டாப்ல. ஆமா, பார்ப்பனர் அல்லாத சத்திரியர் வைஷ்யர் இவங்க 2 பேரையும் மட்டை அடிச்சிட்டாப்ல. ஏன் மட்டை அடிச்சாப்லனாக்கா இவங்க 2 பேரும் தனக்குரிய கடமைகளை செய்யவில்லை, அந்த ஜாதிக்குள்ள சலுகைகளை அவர்கள் கடைபிடிக்கவில்லை, அதனால இந்த ஜாதியில உள்ளவங்க அந்த சலுகைகளை தவறாக பயன்படுத்தினார்கள் என்பதனால் கோபமுற்ற எங்காலு பார்ப்பனர் பரசுராம கோடாரி எடுத்துட்டு போய் அனைத்து சத்திரியர்களையும் வைஷ்யர்களையும் வெட்டி போயிட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் உலகத்துல சத்திரியனும் கிடையாது வைஷ்யனும் கிடையாது. சோ 2 வர்ணம் மட்டும்தான், ஒன்னு பிராமணர், இன்னொன்னு சூத்திரர்கள். இந்த 2 தாங்க ஐயா இருக்கு. இதுக்கப்புறம் பஞ்சமர்கள் இருக்காங்க ஐயா. அதனால இவன் வந்து முன்னாடி வேணா சூத்திரனா இருந்து சத்திரனா இருந்திருக்கலாம், இப்ப இவன் சூத்திரம் தாங்க ஐயா. அதனால இவன் கல்வி கற்க கூடாதுங்க, அதுக்கு தண்டனை இதுங்க. இதுதான் இதற்கு முன்னாடி ஒவ்வொரு கேஸ்லயுமே இதான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சீமானோட தாத்தா ஊவேசா மாதிரி. ஆமா, அவர் அப்படித்தானே போனாரு. ஆமாங்க, வேதத்தின்படி நாடார்கள் கோயில் நுழைவு கூடாது. கோவில் நுழைவு இதுல கமுதியில பிரச்சனை ஆகுது, நாடார்கள் கோயில் நுழைவு பண்றாங்க, பிரச்சனை ஆகுது. அப்ப என்ன பண்றாங்கனாக்கா ஒரு நீதிமன்றம் ஒன்னொன்னா போகுது, உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பிரிவியூ கவுன்சில் வரைக்கும் போகுது. பிரிவியூ கவுன்சில் வரைக்கும் போகுது. இந்த பிரிவியூ கவுன்சில்னா என்னன்னாக்கா, பிரிவியூ கவுன்சில் என்பது லண்டன்ல இருக்கும். ஸோ என்ன பண்ண காலனி நாடுகள் நிறைய இருக்கும். அந்த காலனி நாடுகள்ல கீழ்மட்ட கோர்ட்டு, அப்புறம் ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு போனதுக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றம் மாதிரி அப்போ உள்ள உச்ச நீதிமன்றம் பிரிவி கவுன்சில் தான். அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு மேல ஒண்ணுதான் பிரிவி கவுன்சில். அது ஒட்டுமொத்த இந்த நாட்டுக்குமே அது வந்து ஐடியா கொடுக்கும், சஜஷன் கொடுக்கும், அல்லது சட்டத்தை மாற்ற சொல்லும். அதெல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கே ஐடியா கொடுக்கக்கூடிய ஒன்று தான் பிரிவி கவுன்சில். அப்படி பிரிவி கவுன்சில்ல போய் கேட்கும் பொழுது என்ன பண்றாங்க, இந்த சில அறிஞர்களை இந்து அறிஞர்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 5-6 பாப்பானுங்க போறானுங்க. அதுல ஒரு பாப்பா தான் ஊவே சாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர். சீமான் தாத்தா தமிழ் தாத்தா
அப்போ அவர்கிட்டையும் கேட்கும்போது ஆமாங்க உண்மைதாங்க, நாடார்கள் வந்து சூத்திரருக்கும் கீழேங்க, பார்த்தாலே திட்டுங்க அவங்க, அதனால அவர்கள் கோவில் நுடை என்பது கூடவே கூடாது, சாஸ்திரம் அதாங்க சொல்றது அப்படின்ட்டு வந்துட்டாப்ல ஒன் ஆஃப் த சாட்சி. அப்போ அவரும் அப்படிதான் சாட்சி சொல்றாப்ல. அதன் அடிப்படையில் தான் நாடார்கள் கோவில் நுடைய கூடாது அப்படிங்கிறது. அப்புறமா அவங்க வென்றெடுத்ததுங்கிறது வேற, ஆனால் சாட்சி சொன்னது இப்படிதான் சொன்னார். ஸோ இப்போ நம்ம எதோட அட்டாச் பண்ணி பார்க்கணும்னாக்கா இந்த மனுவோட நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். இந்த பார்ப்பனர்கள் எனக்கு தெரிஞ்சு அனைத்தும்னு சொல்லக்கூடாது, பெரும்பான்மையான பார்ப்பனர்கள் 100க்கு 97, 98 வரைக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ அவ்வளவு பார்ப்பனர்களும் என்னன்னாக்கா இந்த மனு தர்மம், இந்த வர்ணாசிரமம் இதுதான் அவங்க வீட்டுக்குள்ளே சொல்லிக் கொடுக்கப்படுறது. இந்த சமஸ்கிருதத்தில் படிக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே மனு தர்மம் வர்ணாசிரமம் தான். நம்மெல்லாம் பெரிய ஜாதி, நாம தான் படிக்கணும், இதான் மனு சொல்லுது பாரு, நாம் இல்லாத எவனுமே படிக்கக்கூடாது என்று மனு சொல்லுது. இதெல்லாம் மனுவில் இருக்கு. இவாளுடைய வீடுகளில் இல்ல ஆத்துகளில் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுறதுன்னா, கீழ்ஜாதிக்காரர்களுக்கு அறிவை புகட்டக்கூடாது. அப்படி ஓர் ஆசிரியர் சூத்திரனுக்கு கல்வி புகட்ட முயற்சித்தால் அவன் கடும் தண்டனைக்கு உள்ளாக்க கடவன். ஒரு பார்ப்பான் சூத்திரனுக்கு கல்வி கொடுத்தால் பிற பார்ப்பனர்கள் அந்த பார்ப்பனனை ஜாதி கட்டுப்பாடு செய்ய வேண்டும். அந்த பார்ப்பானை ஒரு சண்டாளனை போல் நடத்த வேண்டும். இந்த சண்டாளன்னா என்னன்னாக்கா, அதாவது ஒரு பார்ப்பன பெண்ணுக்கும் ஒரு பார்ப்பன அல்லாத ஆணுக்கும் ஒரு குழந்தை பிறக்குதுனாக்கா அது சண்டாளன். அதாவது சண்டாளன்னாக்கா கீழ்மையான பிறவி, இழிபிறவின்னு அர்த்தம். அதை எந்த சாதியிலும் சேர்க்க மாட்டாங்க. அது அந்த பெண் பார்ப்பனர்த்தி என்பதனால் பாப்பா வீட்லையும் சேர்க்க மாட்டான். அந்த ஆண் வந்து பார்ப்பனர் அல்லாதவர், அவன் வந்து ஒரு சத்திரனாக இருக்கலாம், வைஷ்யனாக இருக்கலாம், சூத்திரனாக இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம், அந்த ஜாதியில் எதுலையுமே சேர்க்க மாட்டாங்க. எல்லா சாதியிலிருந்தும் விளக்கப்பட்ட ஒருவன் அதாவது கீழ்பிறவி, இழிபிறவி. அவனை வந்து எல்லாரும் ஊரில் வேலை வாங்கலாம், அவனை எப்படி வேணாலும் யார் வேணாலும் அடிமையாக ட்ரீட் பண்ணலாம். அதான் சண்டாளன் அப்படிங்கிறது. அதனால தான் சண்டாளன் சண்டாளத்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு சாதி உண்டு, அதாவது எந்த சாதியிலுமே இல்லாத ஒரு இழிபிரிவியாக அந்த சாதியை கருதுனாங்க. ஸோ அப்படி அந்த சொல்லிக் கொடுத்த ஒரு சூத்திரனுக்கோ அல்லது பார்ப்பன அல்லாத ஒருத்தவனுக்கு ஒரு பாப்பான் சொல்லிக் கொடுக்குறான் பாடத்தை அப்படின்னாக்கா அந்த பாப்பானை சண்டாளன் போல் அனைவரும் நடத்த வேண்டும். அவனை ஊரை விட்டு விரட்ட வேண்டும். யாரு கல்வி கற்றுக்கிட்டான் இல்லையா, அவனையே கல்வி கற்றுக் கொடுத்தான் இல்லையா, அவங்க 2 பேருமே ஊரை விட்டு விரட்ட வேண்டும் என்று ஸ்கந்த புராணம் சொல்லுகிறது. விஸ்வகாண்டம் அத்தியாயம் 19, பிரம்மகாண்டம் அத்தியாயம் 10 சொல்லுகிறது. அதாவது இது நல்லா வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணி பார்க்கணும். ஒரு பார்ப்பனர் ஒரு கொலையே பண்ணாலும் கூட அவருக்கு வந்து மயிரை மலிச்சு விட்டுட்டு அவர் செலவுக்கு வழி செலவுக்கு பணம் தீனி எல்லாத்தையும் கொடுத்து ஊரை விட்டு தான் அனுப்பணும். எது ஒரு உயிரையே கொன்றாலும் கூட இவ்வளவுதான் தண்டனை. ஆனா பார்ப்பனல்லாத இன்னொருத்தனுக்கு சொல்லி கொடுத்துட்டான், கல்வியை கொண்டு போய் சேர்த்துட்டான்னா எவ்வளவு கொடுமையான தண்டனை கொடுக்கப்படுது. நைஸ் கம்பேரிசன் இது. இப்போ உயிரையே எடுத்த பாப்பானுக்கு மயிரை மட்டும்தான் வடிப்பானுங்க. அப்போ நம்ம உயிரும் அவனுடைய மயிரும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க இங்க. ஆனா அதையும் தாண்டி என்னன்னாக்கா ஒருத்தவன் ஒரு கல்வியை கொண்டு போய் கொடுத்துட்டான் அப்படின்னாக்கா அவனை கொன்னுடு, அவனை இழிபிறவியா செய்ய, ஊரை விட்டு விரட்டு, எவ்வளவு குரூரமா ட்ரீட் பண்ண முடியுமோ ட்ரீட் பண்ணு. இதைத்தான் ஸ்கந்த புராணத்துல அந்த அத்தியாயம் சொல்லுது. இன்னொரு புராணத்திலையும் அதான் நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். இதுதான் டெய்லி அவங்க அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பது. அப்ப நம்ம கல்வி போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறத அவங்க எவ்வளவு திட்டவட்டமா இருக்கிறாங்க. இதை சின்ன வயசுல இருந்தே படிச்சு வளர்ற அந்த பார்ப்பன விட்டு பிள்ளை இருக்குல்ல, அது குழந்தையா தான் இருக்கும். பிறக்கும் போது எல்லா குழந்தையும் ஒண்ணுதான். அது பாப்பா விட்டு பிள்ளையா இருந்தாங்கன்னா அல்லது பறையர் விட்டு பிள்ளையா இருந்தாங்கன்னா எல்லா பிள்ளைகளுமே பிறக்கும் போது குழந்தைகள் தான். நாம என்ன புகுத்துறோமோ அதுதான். அந்த குழந்தைக்கு இதையே சொல்லி 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 அதை முழுமையா நம்ப ஆரம்பிச்சிருது. ஒரு 10 வயசுக்குள்ளே முழுமையா நம்பிடுது எல்லாத்தையுமே. அப்போ இதுதான் உலகம், இப்படி தான் இருக்கணும், இவங்க மாற்றி வச்சிருக்காங்க, இது தப்பு, இப்படி இருக்கக்கூடாது உலகம், இது பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நம்ப ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு பூரா பார்ப்பனர் வீட்டு பிள்ளைகளும் கிட்டத்தட்ட 96-97% நம்மளை எதிரியாகவும் அல்லது நாம படிக்கக்கூடாது என்றும் இந்த டிஆர் ரமேஷ் வரைக்கும் அப்படி தான். டிஆர் ரமேஷை விக்டிமா தான் பார்க்குறேன். இஸ் ஆல்சோ விக்டிம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவரும் அதை தான் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நமக்கு கல்வி வந்து சேர்ந்துடக்கூடாது, இதுதான் சொல்லுது மனு தர்மம், இதுதான் சொல்லுது இந்து மதம், இதை தாண்டி உங்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்த்த இந்த திராவிட இயக்கங்கள் மடமையானது, இதை கொண்டு போய் சேர்த்த பெரியார் இங்கே மடமையானவர், இதை கொண்டு போய் சேர்த்த ஜோதிராவ் ஃபூலே கடமையானவர் மடமையானவர், இதை கொண்டு வந்து சேர்த்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த இந்து மதத்திற்கு எதிரானவர். அவச்சாரம் பண்ணிட்டு இருக்கேல்ரா அப்படின்னு அது முழுமையா நம்பிட்டு இருக்காங்க. அது இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய வாதம். இப்ப மனுவை பேசிட்டோம் இல்லையா, இப்ப மனுவுல இருந்து கொஞ்சம் அப்படியே வரும். மனு இதாக தான் இருக்கு, அதைத்தான் இன்னும் டிஆர் ரமேஷ் வரைக்கும் அதான் ஃபாலோ பண்ணுவாங்க. இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம்.
இப்போ நம்ம ராமராஜ்யத்துக்கு போவோம். மனுவில இருந்து அப்படியே கொஞ்சம் ராமராஜ்யம் எனக்கா அந்த ராமராஜ்யம் அந்த அது சார்ந்த புராணத்தை தானே அவங்க கொண்டு வராங்க எல்லா இடத்துக்குமே. பாருங்க, ராமராஜ்யம், நாங்கள் ராமராஜ்யம் நடத்துவோம், ராமர், அப்புறம் அது என்ன அந்த இதிகாசம் பேர் என்னது, ராமாயணம் எங்க ராமாயணத்தை தான் கொண்டு வர்றாங்க. அதனால இந்த ராமாயணத்துக்கு நம்ம போவோம். ராமாயணத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னாக்கா ராமர் வந்து டீப் ஸ்லீப்பிங்ல இருக்காரு. அது வந்து ரொம்ப அன்டைமா டீப் ஸ்லீப்பிங்ல இருக்காரு. அப்போ திடீர்னுனாக்கா பல பார்ப்பனர்கள் பார்ப்பனத்திகள் தன்னுடைய குழந்தைகளை தூக்கிட்டு விடுறாங்க. ரொம்ப கண்ணீரும் கம்பளையுமாக ஓடி வருகிறார்கள். வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. வந்து யாரா வந்து நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாப்புல அவ்வளோ கும்பல் நிற்குது. நேரத்தில் என்ன ஆகுனா கரெக்டாக சாப்பிட்டு விட்டு தூங்கிருப்பாங்க, தயிர் சாதத்தை போட்டு. என்ன இப்படி நிற்கிறான்னு சொல்லிட்டு கதை நல்லாறாப்புல. என்ன மாமி, என்ன பண்ணி, என்ன ஆச்சு, ஏன் அப்படி கதறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இப்படி நடந்துருத்து பார்க்கல, இன்னைக்கு பாருங்க இவ்வளோ எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் கண்ணுக்குட்டிகள் இறந்து போச்சு. கண்ணுக்குட்டிகள் கண்ணுக்குட்டிகள் இறந்து போச்சு பாத்தியா, நீ பார்க்கலையா? இன்னைக்கு கண்ணுக்குட்டிகள் ஊர்ல இறந்து போகுதுனாக்கா என்ன அர்த்தம்? உலகம் அழிய போகுதுடாம்பி, லோகம் கெட்டுருத்தோ, அதனால உன்னுடைய ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சியில வந்து எல்லாம் ராமராஜ்யத்தில் இப்படி நடக்கலாமோ, இது ரொம்ப தவறாக நடந்துட்டு இருக்கு. அதனால பாரு, ஊர்ல மழை இல்லாமல் போக போகுது, வெயில் இல்லாமல் போக போகுது, மழை தண்ணி வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, பூமி வெடிக்க போகுது, நாமெல்லாம் உள்ள போகிறோம், இதெல்லாம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணு. சரி, என்ன அட்டராத்துல எழுப்பி இவ்வளவு சாபம் கொடுக்குறேன் பார்க்கும்போது அந்த நேரத்தில் டக்குன்னு பைக்ல கிராஸ் ஆகிறப்பல நம்ம நாரதர். அப்புறம் அவரை கூப்பிட்டு, அவருக்கு எல்லாமே தெரியும்ல, அவரை கூப்பிட்டு என்ன ப்ரோ இந்த மாதிரி சொல்றாங்க, என்ன பண்ண சொன்னேன். அவரு டக்குன்னு பார்த்துட்டு, இல்ல ராம, இந்த மாதிரி ஒருத்தர் உள்ள ஆட்சியில ஊர்ல வந்து நீ ஆளுகிற ஆளுகைக்குல ஒரு சூத்திரம் ஒருத்தன் வந்து தவம் பண்றான். அது நீ பார்க்காம விட்டுருக்கீங்க, இவ்வளவு கவனிச்சேன்னு அதை கவனிச்சியா? அதனால அதை போய் முதல்ல என்னன்னு சரி பண்ணு. அதை சரி பண்ணினாக்க இதெல்லாம் சரியாயிடும். ஸோ அதை போயிட்டு முதல்ல சால்வ் பண்ணுங்கிறாப்புல. அப்புறம் தான் அவர் எந்த பக்கம் போறேன்னு தெரியல. மேற்கே போனேன், கிழக்கே போனேன், ஐயா ராமதாஸ் மாதிரி கிளம்பி, மேற்கே போனேன், வடக்கே போனேன்னு ஐயா ராமதாஸ் மாதிரி போய் பார்க்குறாப்புல. அப்புறம் பார்த்தோம்னாக்க தூரத்துல லைட் வெளிச்சத்துல ஒருத்தர் தவம் பண்ணிருக்காப்புல. அதுவும் என்னன்னாக்கா தலைகீழ ரெண்டு பண்ணிருக்காப்புல. அப்புறம் போயிட்டு கேட்கற கடுமையா பண்றாப்லையே, போய் பார்த்தா ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னப்பா பேருன்னு சொல்லி கேட்கறாப்புல. அப்புறம் என்ன ப்ரோ என்னமோ பண்றீங்க, என்ன பேரு, சம்பூகன்னா பின்னாடி என்ன அப்படிங்கிற. இல்லப்பா சம்பவம்னா என்ன ஊருன்னு சொல்லி கேட்குறாப்புல. இந்த ஊருங்க. ஓ அந்த ஊரா, அந்த ஊர்ல என்ன தெருவு, எந்த மேல தெருவா கீழே தெருவா அப்படின்னு கேட்குறாப்புல. ஐயா நான் இந்த மாதிரி கீழே தெருவுங்க. கீழே தெருனா என்ன, குலசாமி என்ன கும்பிடுறீங்க, என்ன ப்ரோ என்ன தவறு பண்ணிட்டீங்களே, தவறு பண்ணிட்டீங்க. ஐயா மண்டரை எதுவும் தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு. நீங்க காலனி தெருவில் பிறந்துட்டு நீங்க வந்து இப்படி ஒரு தவத்தை புரியலாமா? நீங்க கடவுள் நோக்கி தலைகளை தவத்தை புரியலாமா? இது பார்ப்பனர்கள் மட்டுமே செய்ய வேண்டியது. only doing this only Brahmins only. உங்களுக்கு தெரியாதா அது? what bro, this is very wrong bro பண்ணிட்டாப்ல. very wrong bro சொல்லி பட்னை கத்திய வெளில எடுக்கறாப்ல. சம்புவன் தலையை கொண்டாந்து குறுக்க விட்டுறாப்ல. ஓ இவர் வாள் எடுக்கும்போது அவர் தலையை குறுக்க விட்டார். இவர் வெட்டலங்க. என்ன ராமராஜ்யத்தில் எப்படிங்க ஜாதி இருக்கும்? ஜாதி கிடையாது, பழக்க வழக்கத்தை அவர் ஃபாலோ பண்றாரு. பண்பாடு பழக்க வழக்கம் தான், ஜாதி கிடையாது. பழக்க வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவ்வளவுதான். எடுக்கும் போது அவர் தலையை கொண்டாந்து குறுக்க விட்டுறாரு. கோட்சே சுடும்போது காந்தி குறுக்க வந்த மாதிரி சம்புவன் குறுக்க வந்துட்டான். ஒரு ஆக்சிடென்ட்லி டெத் ஆகி போகுது. ஓகே. ஸோ இது ஏன்னாக்கா சம்புகன் தவம் புரியறானாக்கா, தவம்னாக்கா அவன் மந்திரங்களை சொல்ல வேண்டும். மந்திரங்களை சொல்லணும்னாக்கா அதுக்கு அவன் படிச்சிருக்கணும். அப்ப படிச்ச ஒருத்தவன் இங்க இருக்கக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? சூத்திரம்ல நீ எப்படி படிச்சிருப்ப? படிச்சிடக்கூடாதுல்ல. அப்ப நீ படிச்ச வயசான மந்திரம் பண்ற, அதுல தானே தவம் பண்ற, அப்ப நீ இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால அவரை இன்னைக்கு எப்படி டிஆர் ரமேஷ் போய் கேஸ் போட்டாப்லையோ அன்னைக்கு கோர்ட்டு கேசஸ் எல்லாமே ராமராஜன். அதனால அவர் வைக்கிறது தான் சட்டம், பார்ப்பனர் வைக்கிறது தான் சட்டம். அதை ஃபாலோ பண்ணாதான் ராமர், இல்லைன்னாக்கா பூமர். பார்ப்பனர் வச்சு சட்டத்தை ஃபாலோ பண்ணாதான் ராமர், அப்படின்னாக்கா பூமர். அதனாலதான் நீ ராமராக இருக்கிறாரு, அப்படி இல்லைனாக்கா நீங்க பூமர்ன்னு இருப்பாங்க. எடுத்து வீசிட்டாப்ல. இப்போ கல்விங்கிறது அன்னைக்கு மட்டும் இல்லை, எந்த காலத்திலையுமே பார்ப்பனர் அல்லாதவர்கள் கல்வியை கற்கக்கூடாது என்பதுதான் மனு தர்மம் சொல்றது. அந்த மனு தர்மம் தான் இன்னைய டிஆர் ரமேஷ் வரைக்கும் வந்து நிக்குது. இதுல இன்னொரு எக்ஸாம்பிள், ராமராஜ்யத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே லைவுக்கு வாங்க. லைவ்ல இப்ப நம்ம எங்க வரணும்னாக்கா மெக்காலே கிட்ட வரணும். ஸோ மெக்காலே வந்து இந்தியாவுக்குள்ள வர்றாரு. மெக்காலே ஒரு கல்வி ஆக்டிவிஸ்ட், எஜுகேஷனல் ஆக்டிவிஸ்ட். அப்புறம் மெக்காலேங்கிற ஒரு சில கல்வியை புரட்சி பண்ணார் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து கல்வி ஆக்டிவிஸ்ட் மட்டும் இல்லை, அவர் வந்து லா ஆக்டிவிஸ்டும் கூட. அவரை வந்து சட்ட ரீதியாகவும் பயன்படுத்தினாங்க. அதில் எஜுகேஷன் சம்பந்தமாக இந்தியாவில் ஏன் அப்படி இருக்கு, நமக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, பூரா மந்திரம் மட்டும் தான் சில பேர் ஓடுறான், எதுவுமே தெரிய மாட்டேங்குது, கல்வியை போய் சேரலன்னு பாருன்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. மெக்காலே வர்றாப்புல வந்து ஆய்வுகள் செய்யறாப்புல. அவர் வந்து குறுக்கும் நடுக்கமாக நடக்கிறாரு.
எலுமிச்சம் சொல்ற மாதிரி இந்தியா குறுக்கும் நெடுக்குமாக நீள்வட்டும் அரைவட்டுமாக நடக்கிறான் மெக்காலே நடக்கிறாப்ல. மெக்காலே நடந்ததுக்கு அப்புறம் ஆய்வு அறிக்கையில என்னவா புரிஞ்சுக்கிறாருனாக்கா ஸ்கூல்ஸ் வந்து இந்தியாவில் கிடையாது, ஸ்கூல்ஸ் இருக்கு, ஸ்கூலிங் ரொம்ப மோசமா இருக்குன்னு ஒரு அந்த ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்கப்படுதுனாக்க 2 வகையான ஸ்கூல்ஸ் இருக்கு. ஒன்னு சமஸ்கிருத ஸ்கூல்ஸ், இன்னொன்னு அரபிக் ஸ்கூல்ஸ். சமஸ்கிருத ஸ்கூல்ல பார்ப்பனர்கள் மட்டும் படிக்கிறாங்க, பாப்பாத்தி கூட கிடையாது, பார்ப்பனர்கள் மட்டும் படிக்கிறாங்க. அரபிக் ஸ்கூல்ல அதே மாதிரி தான், பெண்கள் இல்ல ஆண்கள் மட்டும் படிக்கிறாங்க, அரபிக் மட்டும் படிக்கிறாங்க, இஸ்லாமிக் பாய்ஸ் மட்டும் படிக்கிறாங்க. இந்த 2 ஸ்கூல் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த ஸ்கூலுமே இல்லை. இப்போதான் அவர் வந்து யோசிக்கிறாரு. அப்போ அந்த சமஸ்கிருத ஸ்கூல்ல போய் இந்த புக்கெல்லாம் வாங்கி படிக்கிறாப்புல, ரொம்ப வித்தியாசமா இருக்கு வாங்கி படிச்சு பார்க்குறாப்புல. படிச்சு பார்த்தாக்கா அதில் சயின்ஸ் இல்லை, ஹிஸ்ட்ரி இல்லை, மேக்ஸ் இல்லை, இது எதுவுமே இல்லை. சரிப்பா இதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும், புக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறது இல்லை புக்கு, இது புக்கா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்போதான் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாப்புல. இங்கே கல்வியாக என்ன இருக்குன்னா இந்த உபநிடதங்கள், அப்புறம் புராணங்கள், சாஸ்திரங்கள்னு சொல்றாங்க இல்லைங்களா இவங்க மதம் சார்ந்து, அதை மட்டும்தான் கல்வியாக விட்டீங்க. என்ன முக்கியமானது அதுதான் வேதிக் மேக்ஸ். ஆமா வேதிக் வேதம், வேதிக் மேக்ஸ், வேதம் புராணம், இந்த மனு தர்மம், இதே தான் இவங்க சமஸ்கிருதத்தில் எழுதி வச்சு இதை தான் பாடம்னு போட்டுட்டு இருக்காங்க. அரபிக் ஸ்கூல் போனோம்னாக்கா அவங்களுக்கான மதம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்ல உள்ளதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, தவிர இங்க மேக்ஸ் சுத்தமா இல்ல. கணக்கு அவங்க ஒரு 3000-4000 வருஷம் பின்னோக்கி இருக்காங்கயா, உலகத்துல என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கு. கணக்கு பாடப்புத்தகத்துல இல்ல, அறிவியல் இல்ல, ஹிஸ்டரி இல்ல, இது எதுவுமே இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை சப்மிட் பண்றாப்ல. அதுல குறிப்பா ஒரு 4-5 பாயிண்ட் தான் சொல்றாப்ல. அதாவது இங்கு கல்வி சாலைகள் கட்டப்படும் பொழுது என்ன இருக்கணும்னாக்க இந்த கல்வி சாலைகளுக்குள்ள முதல்ல ஜாதி பாலின வேறுபாடுகள் இல்லாத மாணவர்களை உள்ளே அமர வைக்க வேண்டும். அப்படின்னாக்க என்னவாக இருந்திருக்குனாக்கா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாதியின் அடிப்படையில் தான் உட்கார வச்சிருக்காங்க, அதுவும் பார்ப்பனர்கள் மட்டும் தான் உள்ள இருந்திருக்காங்க. பாலின பாகுபாடு பெண்கள் உள்ள இல்லவே இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் சொல்றாப்புல ஜாதி பாகுபாடோ பாலின பாகுபாடோ இல்லாமல் இந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் முதல் பாயிண்ட் ஒரு வச்சது. 2வது பாயிண்ட் என்ன வைக்கிறாப்புனாக்கா மேக்ஸு சயின்ஸு ஹிஸ்ட்ரியை தயவு செஞ்சு கொண்டு போய் சேர்த்தரணும்னு 2வது. மனுஷனுக்கு என்ன வேணுமோ அதை படிக்கணும், அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இந்த மாதிரி முக்கியமான 4 பாயிண்ட்ஸ்ல முதல் 2 பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான். அப்போ கல்வியில மேக்ஸு சயின்ஸ் ஹிஸ்ட்ரி இல்லை, அதை கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் இங்கிலீஷ் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாப்புல. அப்புறம் பாலின சமத்துவம், இது பாலின சமத்துவத்தோடு இருக்கணும், ஜாதி சமத்துவத்தோடு இருக்கணும், எல்லா ஜாதி சமத்துவமும் கொண்டு போய் சேர்க்கணும். குறிப்பாக ஒரு பாயிண்ட் வைக்கிறாப்புல, அதாவது பெண்களை எப்படியாவது பள்ளிக்குள் கொண்டு வந்துட வேண்டும். அப்ப பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு, எந்த சாதியில் உள்ள பெண்களும் படிக்கக்கூடாதுன்னு எவ்வளவு உக்கிரமான சட்டங்கள் இருந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் அவர் ஆய்வுல போடுறாப்புல. அப்புறம் தான் ஸ்கூலை கொண்டு வர்றாங்க. மெக்காலேயே இவங்க எதிர்க்கிறாங்க. அப்ப மெக்காலே வேண்டான்னு சொல்றாங்கனாக்கா, மெக்காலே வர்றதுக்கு முன்னாடி என்ன கல்வி திட்டமோ குலக்கல்வி, இந்த குலக்கல்வி பிளஸ் குருகுல கல்விம்பாங்க, அந்த கல்வி திட்டத்தை தான் கொண்டு வர முயற்சி பண்றாங்க. எவன்லாம் மெக்கால கல்வி திட்டத்தை எதிர்க்கிறாங்கன்னா அவங்களாம் குலக்கல்வி திட்டத்தை குருகுல கல்வியை ஆதரிக்கிறான்னு அர்த்தம். இந்த மெக்காலே கல்வி திட்டத்தை எதிர்க்கிறவன் யாருனாக்கா ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறான், ஆர்எஸ்எஸ்னுடைய பிஜேபி லொட்டுலோஸ்க்கு மண்ணாங்கட்டி பாப்பான் எதிர்க்கிறான், அப்புறம் சீமான் எதிர்க்கிறான். இவன் வந்து மெக்கால கல்வி எதிர்க்கிறான். அப்போ எதை ஆதரிக்கிறான்னாக்கா குருகுல கல்வியையும் குலக்கல்வியும் ஆதரிக்கிறாங்க. நேற்று ஆர்எஸ்எஸ் லீடர் மோகன் பகவத் அதான் சொல்லியிருக்காப்புல, அதாவது கல்வியில குருகுல கல்வியை இன்சர்ட் செய்யணும், இதை இந்த அரசாங்கத்திற்கு நான் கோரிக்கையாக வைக்கிறேன்னு சொல்றாப்புல. அப்ப மெக்கால கல்வியை தூக்கிட்டு குருகுல கல்வியை உள்ள கொண்டு வான்னு சொல்றாப்புல. அப்ப என்னவாக இருக்குனாங்க சமஸ்கிருத உபநிடதங்கள், இந்த வேதிக்கு புராணம் லொட்டு லொசுக்கு வாழ்வதற்கு தேவையான எதுவுமே இல்லாத ஒரு கல்வி முறை, அதைத்தான் கொண்டு வந்து சொல்றாப்புல. மெக்காலேவுக்கு எதிராக எவன் பேசுறான்னா அவன் பேசிட்டு இருக்கான், உஷாராயிக்கு. ஏன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த சங்கராச்சாரியல் மாநாட்டில் வந்து சங்கராச்சாரியா தானே சொன்னாரு, நம்ம இதுல கூட பெரியார் நோக்கத்துல கூட எழுதியிருந்தாங்க அதை பத்தி விரிவா. அவர் வந்து பல விஷயம் சொல்றாரு. பார்ப்பனர்கள் வந்து பார்ப்பனர்களுக்கான அக்ரஹாரங்கள் நிறைய உருவாக்குனா, நம்ம பிள்ளைங்களை படிக்கிறது ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, வேத பாடசாலைக்கு அனுப்புங்க, அதைத்தான் நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கணும். அவரும் அதைத்தான் இப்பயும் சொல்றாரு. கர்நாடகாவில் நடந்த ஒரு மாநாட்டில் ஒரு பார்ப்பனர்களுக்கான மாநாட்டில் ஒரு பேசணும், அதை எதிர்த்து கண்டித்து தீவிக்கா இங்க தமிழ்நாட்டில் நிறைய இடங்களை கூட்டம் போட்டாங்க. அந்த ஒரு கூட்டத்தில் நாமளும் போய் பேசிட்டு வந்தோம். அதனால அடுத்ததா இப்ப மெக்காலே கிட்ட நம்ம எங்க வரணும்னாக்கா நேரா ஜோதிராவ் ஃபுலே கிட்ட வந்துடணும். ஸோ இதுக்கப்புறம் தான் ஜோதிராவ் ஃபுலே 1850களில் ஒரு பள்ளி ஆரம்பிக்கிறாப்புல. அவங்களும் அவங்களுடைய சாவித்ரிபாய் ஃபுலேவும் சேர்ந்து அவங்க கணவன் மனைவி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜோதிராவ் ஃபுலே யாருனாக்கா அவர் ஒரு ஓபிசி கம்யூனிட்டியை சார்ந்தவர். ஸோ அவர் வந்து அவருக்கு எப்படி கல்வி போய் சேர்ந்துனாக்கா, இந்த கிறிஸ்டின் மதத்தோட சேர்ந்து கல்வி கற்றுக் கொடுப்பாங்கல்ல, அப்போ உள்ள கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் பெரும்பாலும் எப்படி இருந்துச்சுனாக்கா அங்கே ஸ்கூல் கல்வி சொல்லி கொடுப்பாங்க, அதோட சேர்த்து மதம் சார்ந்த மத பரப்புதலும் உள்ள இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூல்ல நீங்க போய் படிக்கலாம்.
ஆனா அங்கேயே இங்கேயே போக முடியாது. ஆனா அது ஆக்சசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அங்கே படிக்கிற ஆக்சசிபிலிட்டியில் ஜோதிராஃபில் இருந்திருக்காரு. அப்படி போய் கல்வி கற்றுக்கிட்டாப்புல. அங்கே அவர் கல்வி கற்றுக்கிட்டாப்புல தன்னுடைய மனைவிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே வச்சு அந்த கல்வியை சொல்லிக் கொடுத்தாப்புல. இப்போ 2 பேருமே தயாராகிட்டாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் யாருன்னாக்கா சாவித்ரிபாய் புலே தான். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கல்வியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக சொந்தமாக ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க. ஸ்கூல் கட்டி குறிப்பாக பெண்களுக்கு அங்கே கல்வியை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு பெண்களுக்காக ஒரு பள்ளியை கட்டுறாங்க. பள்ளியை கட்டி 2 பேரும் முதல் நாள் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. இது ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை யாரும் ஏற்றுக்கலைன்னா பெரும்பாலும் பார்ட்னர் மகாராஷ்டிரா அங்கே பார்ட்னர் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு இதை நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ண போற தெரியுமா? அதுவும் சோழி கட்டிட்டு குடும்பமா போய் என்ன பாவத்தை பண்றீங்க? அதுவும் யாருக்கு? பெண்களுக்கு கல்வியே கொடுக்காதங்கிற நீ அதுல பெண்களுக்கு கொடுக்குறங்கிற. ஏன்னா இதுலதான் இன்னும் குறிப்பா பார்க்கணும். மனு வந்து சூத்திரர்கள்னு இவர்களை மட்டும் சொல்லல, அவங்க பார்ப்பன வீட்டு பெண்களையுமே வந்து சூத்திரர்களால தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. போகும்பொழுது தூரம் போனதுக்கு அப்புறம் இவங்களை அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சாக்கடை அள்ளி 2 பேர் மேலே அடிக்கிறானுங்க. ஆமாம், வீசுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறானுங்க, மலத்தை அள்ளி மேலே அடிக்கிறானுங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் சாக்கடையில் அடிக்கிறாங்க, மலத்தில் அடிக்கிறாங்க. அதெல்லாம் அடித்தவனுங்க அவங்களால போக முடியல, ஃபுல்லாக இதாகிருச்சு. சரினா ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் இதே நம்ம ட்ரிக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மறுநாளும் அதே மாதிரி வெளில வர்றாங்க. வெளில வரும்பொழுது சாக்கடையில் அடிக்கிறாங்க, மலத்தில் அடிக்கிறாங்க. அடித்தவொடனே அவங்க அதனுடைய நடைய நிப்பாட்டில் வேகமாக சாவித்ரிபாய் புலேவும் ஜோதிராவ் புலேவும் வேகமாக நடை கையை கொடுத்துட்டு 2 பக்கமும் ரெண்டா அடிச்சுட்டே இருக்காங்க. அவங்க அதுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்காங்க. போயிட்டு ஸ்கூலுக்குள்ளே போயிட்டாங்க. என்னன்னாக்கா ஓகே, இந்த நாத்தத்தில் எப்படி மலத்தை அடிச்சிருக்கோம், சாணி அடிச்சிருக்கோம், சாக்கடை அடிச்சிருக்கோம், மனசுமதியை விட்டு அடிச்சிருக்கோம், எல்லாத்தையும் விட்டு அடிச்சிருக்கோம். அதே மாரி நடக்கிறாங்களா? அப்போ உள்ளே போய் அந்த நாத்தத்தில் எப்படி இருக்க முடியாது, சீக்கிரமே வெளில வந்துருவாங்கன்ட்டு ஸ்கூலுக்கு வெளியிலேயே காத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் ஸ்கூலில் வச்சு நடத்திட்டு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே வந்து பிள்ளைகளை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளில வர்றாங்க. வெளில வரும்பொழுது அதே நாத்தம் சுமந்து அந்த ஆடைகளை தான் அனுப்பிச்சிட்டு வர்றாங்க. இவனுக்கு சந்தேகம், என்னடா இவ்வளோ நாத்தத்தோட எப்படி உள்ளே உட்காந்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு. திரும்ப போகிறாங்க, மறுநாள் அதே மாதிரி போகிறாங்க, மறுநாள் அதே மாதிரி வெளில வர்றாங்க, அடிக்கிறாங்க நாத்தோட தான். அப்புறம் தான் முடிவு பண்ணாங்க இது சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா இங்கேருந்து போகும்பொழுது இது நடக்குது இல்லையா, அவங்க தன்னுடைய பேக்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காஸ்டியூம் எடுத்து வச்சுட்டாங்க. இவங்க அடிச்சவனையே உள்ள போயிட்டு அந்த ஆடைகளை களைஞ்சிட்டு இந்த புது ஆடைகளை அணிஞ்சுக்கிறது, ஸ்கூல் முடிஞ்சவனே புது ஆடைகளை மடிச்சு உள்ள வச்சுக்கிறது, அந்த பழைய ஆடையை தூக்கி வரும்போது இவங்க பாப்பானங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை 100 விதமாக டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுநாள் உள்ள போகும்போது சாக்கடை மழை இதோட சேர்த்து கல்லாலையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இடையில தான் ஜோதிராவ் புலேவும் சாவித்ரிபாய் புலேவும் இந்த கல்வியை கொண்டு வந்து பெண்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது முதல்ல அவங்க வந்து. இப்போ ஜோதிராவ் புலேவை சொல்லும்போது ஒரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். அவர் வந்து சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறார். 1873 ஆரம்பிக்கிறார். இந்த அமைப்பை ஏன் முதல்ல சத்யசோதக் சமாஜ் அப்படின்னாக்கா உண்மையை கண்டறியும் அமைப்பு, அவ்வளோதான் அந்த அமைப்பினுடைய பேர். இந்த அமைப்புடைய நோக்கம் கொள்கைகள் என்ன அப்படின்னாக்கா மூடநம்பிக்கைகளுக்கு எதிரான, அப்புறம் கல்வியை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கிறது, பார்ப்பனியத்துக்கு எதிரான, பார்ப்பனர் அல்லாதவர்களுடைய நலன் காத்து நிற்றல், இந்த மாதிரியான கொள்கைகளை முன் வச்சுதான் அந்த அமைப்பு ஆரம்பிக்கும். அதுலயே வந்து அவங்க கொடூரமா ஃபண்ட் பண்ற 2 பாயிண்ட் இருக்கு. என்ன அப்போசிங் ஐடல் வர்ஷிப், ஆமா, அண்ட் சேலஞ்சிங் ட்ரெடிஷனல் சோஷியல் நார்ம்ஸ் அப்படிங்கிறாப்புல. அதாவது அவர் வந்து இந்த சிலை வழிபாடு இது எல்லாத்தையுமே வந்து விமர்சனம்லாம் இல்லை, எதிர்க்கிறோம், வேணாங்கிற. அடுத்து வந்து நீ சொல்ற எல்லா சோசியல் நார்ம்ஸுமே நான் முரண்படுறேன், நீ என்ன வச்சாலும் நான் முரண்படுறேன். அதாவது எப்படி தினமலர்ல வந்தா நம்ம அதை நம்ப மாட்டோமோ அந்த மாதிரி நீ என்னென்னலாம் சொல்றியோ அதுக்கு எதிராக ஒரு அமைப்புடா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த சத்யசோதக் அமைப்புல என்ன பண்றாங்கன்னாக்கா குறிப்பா பார்ப்பனர் அல்லாத திருமணங்களை நடத்துறது. ஏன்னாக்கா நீங்க திருமணத்திலேருந்து கல்யாணத்திலேருந்து கருமாதிலேருந்து காது குத்திலேருந்து எல்லாத்துக்குமே நீங்க பார்ப்பனர்களை வைத்து அந்த நிகழ்வுகளை அட்டன் பண்ணி அவன் அங்கீகரிச்சு அவன் கூப்பிட்டு அவன்கிட்ட வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கினாதான் அது செல்லும், சட்டப்படி செல்லும். ஏன்னா சட்டம் அப்படி இருந்துச்சு. அப்ப இருக்க சட்டம் என்ன சொன்னுச்சுனாக்கா ஒரு ஹிந்துவனுடைய வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னாக்கா அந்த ஏரியாவில் உள்ள பார்ப்பனர் வந்து இந்த திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும், அப்பதான் அந்த திருமணமாக செல்லுபடியாகும். ஒருவேளை பார்ப்பனர் இல்லாம நீங்க திருமணத்தை நடத்தி இருந்தாலோ அல்லது உங்க வீட்டில் பெரியவங்களை வைத்து அந்த திருமணத்தை நடத்தி இருந்தாலோ அந்த திருமணம் சட்டப்படி செல்லுபடியாகாது. ஒருவேளை அப்படி திருமணம் நடந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அது இல்லீகல் சைல்ட், அதாவது சுத்த தமிழ்ல சொல்லணும்னாக்கா தப்பா எடுத்துக்காதீங்க, தேவையா பயல் என்று அர்த்தம். இது சட்டம் சொன்னது. நான் சொல்றதுக்கே உங்களுக்கு ஹர்ட்டிங்கா இருக்குல்ல, சட்டத்துல அப்படியே இருக்கு, நேரடியா அந்த வார்த்தையை சொல்லியே போட்டு வச்சிருக்காங்க. சொல்லும் போதே நமக்கு வந்து இவ்வளவு ஹெசிடேஸ் ஆகும். இது சட்டமா இருந்திருக்கு, அதை வந்து அவன் நடைமுறையில சட்ட நடைமுறையில வச்சிருக்காங்க. அப்பதான் ஜோதிராவ் புலே யோசிக்கிறாரு, ஏன்டா எங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது,
பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு ரெண்டு வீட்லையும் நாங்கள் ஒன்று கூடி இந்த கல்யாணத்தை பண்ண போகிறோம். பொண்ணோட அப்பா இருக்க போறாரு, பொண்ணோட அம்மா இருக்க போறாங்க. அதே போல மாப்பிள்ளை வீட்டில் அவங்க குடும்பத்தார் உற்றார் இருக்க போறாரு. யார் நீ? Who are you? Who are you, man? இந்த கவுண்டமணி மாதிரி யாரு இவன்? சம்பந்தமே இல்லாம அப்பத்துல இருந்து உட்காந்துட்டு இருக்கான். இவன் வந்து அங்கீகரிக்கணுமா? அதை ஏன்னா அவன் பாருங்க அசிங்கமா பின்னாடி குடிமை வச்சுக்கிறான், சட்டை போட மாட்டேங்கிறான், பேர் பாடியா உட்காந்துக்கிட்டு கூட்டத்துக்கு ஆளுங்க very ugly. I don't like this. I don't like this guy. சொல்லுனா சட்டை போட மாட்டேங்கிறேன், மேல கோடி கீடி கீச்சிட்டு என்ன போக சுத்த நான்சென்ஸா இருக்கு. நீ ஒரு டீசன்ஸ் இல்ல, ஒரு டிசிப்ளின் இல்ல. அதனால இப்ப இவன் வந்து நடத்தி வைக்கிறதுக்கு அவன் கேட்கற தொகையை நான் கொடுக்கணும். அதுதான் அந்த மேட்ரு. உன்னை பார்க்கவே நான் பிடிக்கலைங்கிற, நீ அமௌண்ட் கேட்கறேன். இதுல முக்கியம் என்னன்னாக்கா அவன் கேட்கற தொகையை நீங்க கொடுக்கணும். கொடுக்கலனாக்கா அந்த ஐயர் போய் போட்டு கொடுத்துருவான், அவன் கல்யாணம் செல்லுபடியாகாது. இதுதான் எதுக்கு இந்த பெகரை கூட்டி. இது மட்டும் இல்ல, நீ இறந்து போயிட்ட அப்படின்னாக்கா அந்த இறப்பை புதைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் வந்து அங்கீகரிச்சு ஒரு சில சடங்குகள் சொன்னா அதற்கு அவன் ஒரு காசு, அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அவன் கேட்கற காசு கொடுக்கணும். அதுதான் இப்போ இதை தான் எதிர்த்து இந்த மூமெண்ட் ஆரம்பிச்சு கொண்டு வர்றாரு. இப்போ நிறைய திருமணங்கள் நடத்தி வைக்கிறாப்புல. இதுல ஒரு திருமணம் வழக்காகுது. அவரோட நெருங்கிய நண்பர் பாலாஜி குசாஜி பாட்டீல் 2 பெண்களுக்கு திருமணம் நடத்துறாரு. இதே மாதிரி இந்த டீம்ல இருந்து ஒட்டுமொத்த டீம் பெரிய மூவ்மெண்ட் ஆக்கிட்டாரு. அதுக்குள்ள ஜோதிராஃப்ல பெரிய மூவ்மெண்ட்னாங்க. அப்போ பார்ட்னருக்கு எதிரான மனநிலை எப்படி மக்கள் இருந்திருக்கு அப்ப சேர்த்துட்டாங்க. இந்த கல்யாணம் வழக்காகி நீதிமன்றத்துக்கு போகுது. 1800களில் இந்த வழக்கு நடக்குது. அப்போ உள்ள டிஆர் ரமேஷ் போயிருக்காப்புல. அப்போ வந்து அங்கே உள்ள ஒரு பாப்பா போயிட்டு வழக்கு போடுறான். ஜோஷி, அந்த ஜோஷின்னு சொல்லுவாங்க. அந்த ஜோஷி போயிட்டு வழக்கு போடுறான். இந்த ஏரியாவில் இந்த திருமணம் நடந்திருக்கு, இது நான் போய் நடத்தி வைக்க வேண்டிய திருமணம், வேற யாரோ நடத்தி அந்த வருமானத்தை வாங்கிட்டாங்க. இது வந்து சட்டப்படி இந்து மத சட்டம். என்ன மதிக்கலைங்க. ஆமா, என்ன கூப்பிட்டு எனக்கு ஒரு நான்லாம் காசு கொடுத்துட்டு அவன் பண்ணியிருக்கணுமா இல்லையா? என்னை கூப்பிடவும் மாட்டேங்கிறான், எனக்கு பிச்சை போடவும் மாட்டேங்கிறான், டிஸ்ஒபீடியண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் வழக்கு போடுறாப்புல. இப்போ வழக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கு. நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கும்போது தரப்பு எதிர்த்தரப்பு. இப்போ இதில் என்ன மேட்டர்னா, ஹிந்து மத முறைப்படி ஒரு திருமணம் நடந்தால் அந்த திருமணத்திற்கு அந்த ஏரியாவில் உள்ள அந்த ஜோஷி என்று அழைக்கப்படுகிற அந்த பார்ப்பனை வைத்து தான் நடத்த வேண்டும். அப்படி நடத்தாமல் வெளியூர்லிருந்து உனக்கு பிடித்த வேற ஒரு ஜோஷியை கொண்டாந்து வச்சுக்கலாம் நடத்தினாலும் கூட அந்த ஜோஷிக்கு நீ ஒரு அமௌண்ட் கொடுத்து இல்லை அந்த பாப்பானுக்கு அதே அமௌண்ட்டை இந்த ஐயரு கொடுத்தனாக்க முடிஞ்சு போச்சு வழக்கு. சரியா? இல்லை, இருந்தாலும் அந்த சம்பவத்திலையுமே எதுவும் உடவுழைப்பு போடல. அப்படிங்கும் போது இவனுக்கு காசு வர கொடுக்கும். இதுதான் சட்டமா இருந்துச்சு. ஸோ இப்போ வழக்கு போகுது. இப்போ நம்ம ஜோஷி என்ன சொல்றாப்புல, இந்த பாப்பா என் ஏரியாவில் நடந்திருக்கு, இந்து முறைப்படி நடந்திருக்கு, நான் இல்லாமல் வேற ஒருத்தனை வச்சு நடத்திருக்காங்க, அவனுக்கு எனக்கு வர வேண்டிய வருமானம் போயிருச்சு, டீல் பண்ணி அமௌண்ட் வாங்கி கொடுங்க. இப்போ கேட்குறாப்புல, என்னங்க இந்த மாதிரி சொல்றாப்புலையே, இல்லைங்க இது கல்யாணம் பண்ணியா, இவன் இல்லாம கல்யாணம் பண்ணியா? ஆமாங்கய்யா, இவனை கூப்பிடாம இந்த நாயை மதிக்காம தான் நான் கல்யாணம் பண்ணேன். இப்போ என்ன பண்றாங்க, நம்மளால ஜோதிராஃப்ல கிட்ட அந்த டீம் உள்ள போது வக்கீல் போறாப்புல கேட்குறாங்க, கல்யாணம் நடந்தது உண்மையா? நடந்தது உண்மைங்கய்யா. இவர் இல்லாம நடந்தது உண்மையா? அதுவும் உண்மை, நடந்தது உண்மைங்கய்யா. சரி, இந்து முறைப்படி நடந்துச்சா? அது தாங்க இல்ல, ஸ்மால் மிஸ்டேக். சரி, எப்படி நடந்துச்சு? ஐயா, இந்து முறைப்படினாக்கா தாலி கட்டணுங்கய்யா, தாலி கட்டினா தாங்க இந்து முறைப்படி. தாலி கட்டினாங்களா ஐயா? சட்டத்தில் இருக்காங்கய்யா. ஆமா, அப்படிதான் இருக்கு. ஐயா, தாலி கட்டல, செக் பண்ணீங்க? ஆமா, தாலி. வேற என்ன பண்ணீங்க? மாலை மாத்திக்கிட்டாங்கய்யா. அப்போ தாலி கட்டல, அப்போ தாலி கட்டல. சரி, வேற ஐயா, இந்த மந்திரங்கள்லாம் ஓதி, வேத மந்திரங்கள்லாம் ஓதுனா தாங்க அது இந்து மத முறைப்படி இருக்கான்னு பாருங்க. ஆமா இருக்கு. ஐயா, நாங்க அப்படி நடத்தலைங்க, அப்படி எந்த ஆதாரமும் இல்லை. ஆமா, அப்படி எதுவும் இல்லை. இந்து முறைப்படி பண்ணணும்னா அந்த பாயை கூப்பிட்டு பண்ணணும். அந்த பிளடி பாயை நாங்க கூப்பிட்டோமான்னு கேளுங்க, கூப்பிடல. அவன் இல்லாம வேற ஒரு பாப்பான வச்சு நாங்க நடத்தலைங்க, செக் பண்ணிக்கயா. எந்த பாப்பனையும் கூப்பிடல. அப்போ டோட்டலாவே இந்து மத முறைப்படி நடந்தால்தான் அவர் சொன்னது இங்க இந்த சட்டத்தின்படி செல்லுபடியாது. நாங்க இந்து மத முறைப்படி நடத்தல அப்படிங்கிற பொழுது எப்படிங்க அந்த சட்டத்துல வரும்? ஆமா, வராது. அப்ப திஸ் கேஸ் இஸ் அர்ஜென்ட், ப்ளீஸ் டிஸ்மிஸ் பண்ணுங்க யுவர் ஆனர். ஆமா, அதனால அது முடி வராதுன்னு சொல்லிட்டு பிரிமா பேசியாவே இல்லையே, அடிப்படை முகாந்திரமே இல்லை. ஏன்னா கீழ்மட்ட கோர்ட்டில் போகுது, அப்புறம் உயர்நீதிமன்றத்துக்கு போகுது, உச்சநீதிமன்றம் போகுது, எல்லா இடத்துக்கும் போகுது. எல்லா இடத்துலையுமே தீர்ப்பு, கடைசியாக வந்த தீர்ப்பு ஜோதிராவ் ஃபுலேக்கு ஆதரவாக இந்த திருமணம் இந்து மதம் முறைப்படி நடக்கவில்லை, அதனால் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அப்படின்னு உடனே என்னாச்சுனாக்கா இந்த மூவ்மெண்ட் இன்னும் பெருசாயிருச்சு. பல பேர் இந்த முறைப்படி கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கே. ஆமா, இப்படியாப்பட்ட ஒரு மூவ்மெண்ட் நடத்தியவர் தான் ஜோதிராவ் ஃபுலே. அதாவது சொல்ல பாருங்க, இந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நீ கோர்ட்டுக்கு போயிட்டு ஜெயிச்சதே கிடையாது. என்னக்கா, இது ஒரு சுயமரியாதை திருமணம். தாலி கிடையாது,
நீங்கள் வந்து பாப்பானை வைக்க தேவையில்லை. அப்புறம் கெட்ட வார்த்தை எதுவும் பேச தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு சுயமரியாதை திருமணம் இது. இந்த சுயமரியாதை திருமணத்தை பெரியாருக்கு முன்னாடியே ஜோதிரா ஃபுலே 1800. ஆமாம், அதே மாதிரி பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தையும் நடத்தியவர் ஜோதிரா ஃபுலே. ஆமாம், அவருடைய சிசு பிள்ளைகள் தான் அதுக்கப்புறம் வட இந்தியாக்களில் முற்போக்காக பேசியது ஜோதிரா ஃபுலேவுடைய வாரிசுகள் தான். ஸோ இந்த மாதிரி பெரியாருக்கு முன்னாடி பல விஷயங்களை பெரியார் என்ன செய்தாலும் அப்படியே பார்ப்பனர்களுக்கு எதிராக பார்ப்பனர்களை எதிரியாக நடத்தி காட்டியவர் ஜோதிரா ஃபுலே. ஸோ அப்போ இந்த ஜோதிரா ஃபுலேவும் இவங்களும் சேர்ந்து தான் வந்து கல்வியை பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கொடுக்கக்கூடாது என்று அதை வழக்காக மாற்றியவர்கள், சாணி எள்ளி வீசியவர்கள், மலத்தள்ளி வீசியவர்கள், கற்களை கொண்டு வீசியவர்கள் யாருன்னாக்கா இதே டிஆர் ரமேஷ் வகைராக்கள் தான் அன்னைக்கு பண்ணாங்க. இதுக்கப்புறம் நம்ம இப்போ எங்கே வரணும்னா ஃபெத்யூன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரன். ஸோ இந்த ஃபெத்யூன்கிற பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணானாக்கா இதே 1850களில் ஜோதிரா ஃபுலே ஸ்கூல் ஆரம்பிக்கும் பொழுது அதே வருடங்களில் கொஞ்சம் நாள் கழிச்சு ஆரம்பித்தவர் தான் ஃபெத்யூன். ஸோ இவர் வந்து கல்கட்டாவில் ஆரம்பிக்கிறார். ஆமாம், ஜோதிரா ஃபுலே மகாராஷ்டிரா, இவர் கல்கட்டாவில் ஆரம்பிக்கிறாரு. ஃபெத்யூன் யாருனாக்கா பிரிட்டிஷில் அவர் பெரிய வழக்கறிஞரா, ப்ரிவியூ கவுன்சிலில் பெரிய வழக்கறிஞர். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இங்கே வந்து ஒரு வழக்கு போகுது. என்ன வழக்குனாக்கா இந்த உடன்கட்டை ஏறுதல் இருக்குல்ல சதி, அது வந்து கீழ்மட்டத்தில் மேல்மட்டத்தில் எப்படி போயிட்டு அந்த கேஸ் கடைசியாக ப்ரிவியூ கவுன்சிலுக்கு போகுது. எங்களுக்கு உடன்கட்டை ஏற உரிமை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உடன்கட்டை ஏற இல்லை, பெண்கள் உடன்கட்டை ஏறுவதற்கு பெண்களுக்கு வேண்டும், நீங்க தடை விதிக்க கூடாது, எங்கூட்டு பிள்ளைகளை நாங்கள் கொல்றதுக்கு நீங்க தடை விதிக்க கூடாது. ஆமா, அப்படின்னு உடன்கட்டை ஏறுதலுக்கான ஒரு வழக்கு போகுது. இந்த வழக்குல உடன்கட்டை ஏற வேண்டும் அல்லது ஏறுவதற்கு அனுமதி வேண்டும், இந்த சட்டத்தில் ப்ரிவியூ கவுன்சில் தலையிடக்கூடாது என்று கொண்டு போனவர்கள் பார்ப்பனர்கள். ஏன்னாக்கா பெரும்பாலும் இந்த உடன்கட்டை ஏறுதல் என்கிற வழக்கத்தின்படி பெண்களை எரித்தவர்கள் யாருன்னாக்கா பார்ப்பனர்கள் தன்னுடைய சொந்த சமூகத்தை சார்ந்த பெண்களையே எரித்து கொன்றார்கள். இதுதான் வரலாறு, வேணா வாங்கி படிச்சு பாருங்க. இதனால பார்ப்பனர்கள் தான் இந்த வழக்கை வந்து மேலும் மேலும் கொண்டு ப்ரிவியூ கவுன்சிலுக்கு போறாங்க. இந்த பார்ப்பனர்கள் பக்கம் நின்று உடன்கட்டை ஏற வேண்டும் என்பதற்கு ஆதரவாக நின்று வாதாடியவர் தான் ஃபெத்யூன். ஏன்னா அவர் வந்து இல்லைங்க இந்த சட்டத்தில் இப்படி இருக்கு, சட்ட நுணுக்கங்கள் அப்படின்னு சட்டத்தின்படி அதை அணுகியிருக்காரு. பிரச்சனை என்னங்கிறது அதாவது இந்து மதத்தில் இது இருக்கு, இந்து மதத்தில் இப்படி தான் இருக்கு. அப்போ இதை மாற்றணும்னா இந்து மதத்தில் உள்ள சட்டத்தை நீங்கள் மாற்றினாதான் இங்கே மாற்ற முடியும் ப்ரிவியூ கவுன்சிலில். அப்படி புரிதல் இல்லாமல் ஒரு பேசிட்டாங்க. அதாவது நீதியின் பக்கம் நிற்காமல் சட்டத்தின் பக்கம் நிற்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 6-7 மாதங்களுக்குள்ளேயே புரிதல் ஏற்பட்டுருச்சு அவருக்கு. நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு பெண்களுக்கு அப்போ கல்வி கொடுக்கணும். உடன்கட்டை ஏறுதலுக்கு ஏன் பெண்களே வர்றாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க, ஏன் பெண்கள் எதிர்க்க மாட்டேங்கிறாங்கனாக்கா பெண்கள்கிட்ட இங்கே உள்ளது மாதிரி கல்வி புரிதல் இல்லை, கல்வி போய் சேரல. அப்போ கல்வி கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் ஃபெத்யூன் வந்து அங்கேருந்து இங்கே வர்றாப்புல, கல்கட்டாவுக்கு வர்றாப்புல. இந்த உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது, அதையும் இப்போ சேர்த்தாப்புல சொல்லுவாங்க அந்த வரலாறையும். ஜவஹர்லால் நேரு இந்தியாவினுடைய முதல் பிரைம் மினிஸ்டர். நம்மளுடைய இந்தியாவை வந்து இன்னும் பல மடங்கு அப்போ வந்து கட்டமைச்சதில் மிக முக்கியமான நபர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருடைய அப்பா மோத்திலால் நேரு, அவரும் மிகப்பெரிய வழக்கறிஞர். அலகாபாத் நீதிமன்றத்தில் அவர் பேரை சொன்னாக்கா நீதிமன்றமே சும்மா நடுங்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வழக்கறிஞர். அப்போ சில சீர்திருத்தங்களுக்கு பிரிட்டிஷை எதிர்த்து பேசுவதற்கு மோத்திலால் நேருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு வழக்கு போகுது, இதே உடன்கட்டை ஏறுதல் வழக்கு ஒன்று போகுது. அதில் உடன்கட்டை ஏற வச்சதுனாக்க வழக்கம் போல் பார்ப்பானுங்க, ஒரு 6 பார்ப்பானுங்க. ஒரு பெண், ஒரு கை குழந்தை இருக்குது, புருஷங்காரன் இறந்துட்டான். அந்த புருஷங்காரனை ஏற்றும் பொழுது இந்த பொண்ணையும் பிடிச்ச உட்கார வச்சு கொளுத்தி விட்டு சாகடிச்சிட்டாங்க. இப்போ அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. தகவல் போயிடுச்சு, அவங்க வர்றதுக்குள்ளே சாம்பல் ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆகுது, ஏன்னா போலீஸ் போயிடுச்சுல ஸ்பாட்டுக்கு, கேஸ் ஆகுது, நீதிமன்றத்துக்கு வருது. நீதிமன்றத்தில் அலகாபாத் நீதிமன்றத்தில் உடன்கட்டை ஏற வைத்த அந்த பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக வாதாடியவர் மோத்திலால் நேரு. ஸோ என்ன வாதாடுறாருனாக்கா, அதாவது இந்த பெண்களை கொளுத்துவது என்பது தவறு பிரிட்டிஷ் ரூலை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ என்ன சொல்கிறாருனாக்கா, மோத்திலால் நேரு என்ன வாதாடுறாருனாக்கா, அதாவது இறந்தவர் பார்ப்பனர், இது பார்ப்பனர் குடும்பம் தான், மாற்றுக்கிறது இல்லை. இதில் சிதையில் இறந்தவருடைய பணத்தை கொண்டு வச்சாங்க. இந்த பெண் போய் ஏறி உட்காந்தாளா, சுற்றிலும் எத்தனை பேர் நின்றுப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? பார்ப்பனர்கள் மட்டும் அந்த உடன்கட்டை ஏற வைக்கும் பொழுது சுற்றிலும் எத்தனை பேர் நின்று? ஒரு 15-20 பேர் நின்றுப்பாங்க. 2000 3000 நபர்கள் அந்த வழக்கில் பதிவாயிருக்க நம்பர். அதுலேயே குறைச்சி தான் கொடுப்பானுங்க. அதுலேயே 2000 எழுதும்போதே கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதுலேயே 2000 சுமார் 2000 3000 நபர்கள் இதில் அந்த வழக்கில் பதிவாயிருக்கிற நம்பர். அது அவ்வளவு பார்ப்பனர்கள் சுற்றி நிற்க அப்போ அது ஒரு சடங்காக இருந்திருக்கு. அதுவும் எப்படின்னாக்கா, அந்த பிணத்தை எரிக்கிற டைம் என்ன தெரியுமா? ஏர்லி மார்னிங் எரிச்சிருக்கானுங்க. எவ்வளவு நேரம் இருந்திருக்காங்க. இல்லை ஏன்னாக்கா அந்த நேரத்தில் தான் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து அந்த சொர்க்கவாசல் திறந்திருக்கும். அது இதுன்னு பிரம்ம முகூர்த்தம் இதுக்கு பார்த்துருக்காங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எரிச்சிருக்காங்க. இப்போ கோர்ட்டு கேள்வி கேட்குது, இறந்தவங்களே எரிக்கிறது அப்படின்னாக்கா டே டைம் தானே எரிப்பாங்க, என்ன ஏர்லி மார்னிங்
நடைமுறையில எல்லாரும் வித்தியாசமா இருக்கு ஏன்னு கேட்குறாங்க. இல்லைங்க அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கோர்ட்டுக்கு போச்சு. அப்போ சிதையை ஏற்படுத்தியாச்சு, அந்த பணத்தை வச்சாச்சு. சரி, இப்போ அவளா போய் உட்காந்தாலும் ஆமாங்க யாரும் ஏற்றி விடலைங்க, ஏன்னா கண்ணால் பார்த்த சாட்சின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க அவளா போய் உட்காந்தா. சரி அவளா போய் உட்காந்தா. அப்புறம் என்ன நடந்துச்சு, அவள் வந்து நெய் கேட்டாங்க கிட்ட. சுற்றி நீ பக்கத்தில் நினைக்கிற 2 பேர் நாங்கள் தான் நெய் கொண்டு கொடுத்தோம். வாங்கி என்ன பண்ணோம், அந்த நெய்யை வாங்கி சுற்றிலும் சிதையில் வந்து அவளே ஊற்றுனா. அப்புறம் திரும்ப நெய் பத்தலைன்னு சொல்லி கேட்டால் நாங்கள் திரும்ப ஒரு அண்டாவில் கொண்டு கொடுத்தோம், அந்த நெய்யை திரும்ப ஊற்றிட்டா. திரும்ப ஒரு குவளையில் கேட்டால் அதை அவன் மேலே ஊற்றிக்கிட்டா, அவளே ஊற்றிக்கிட்டா. அப்புறம் என்ன பண்ணா, வந்து கொல்லியை என் மேலே வைங்கன்னு சொன்னா. ஆனால் நாங்கள் யாரும் கொல்லி வைக்கவில்லை. அப்புறம் நீதிபதி கேட்குற, சரிங்க கொல்லி வைக்கல, இப்போ நான் எப்படி இருந்துச்சு? இங்கே தான் மோத்திலால் சொல்கிறாப்புல, மயிலாட் அந்த அதாவது அந்த உடன்கட்டை ஏறிய அந்த பத்தினி ரொம்ப தூய்மையான பத்தினி. அவளை வந்து தன்னுடைய புருஷன் அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கா. அதனால கடவுள் மீது மிக பயங்கரமான பக்தியும் ஆன்மீகமும் கொண்டவள் அவள் மேலே ஏறி உட்காந்து தீ வைக்க இவர்கள் யாரும் முன்வரவில்லை. ஏனென்றால் காவல்துறை அனுமதிக்காது, சட்டம் அனுமதிக்காது அப்படிங்கிறதால இவங்க யாரும் செய்யலை, யாரும் தடுக்கவும் முற்படவில்லை. அப்போ நீதிபதி கேட்குறாரு, ஏன் இங்கே தடுக்கல, இவ்வளோ பேர் நின்றீங்க, 2 பேர் பிடிச்சிருக்காங்க. இல்லை, அவ்வாறு தடுத்தால் அது வந்து கடவுள் குத்தமாகிவிடும் என்பதனால் தோஷம் வந்து சேரும் என்பதனால், மேலும் அவள் வந்து நெய்யை ஊற்றுனதுனால கிட்ட போகும்போது ஒருவேளை அவளே கொல்லிக்கட்டை எடுத்து வச்சுட்டாங்க, நாங்களும் சேர்ந்து எழுஞ்சிடும் அப்படிங்கிற பயத்தில் அவங்க யாரும் போகலை. யுவரனர் அப்படிங்களா? சரி, என்னதான் எப்படிதான் தீ வந்துச்சு? இங்கே தான் நீங்கள் மோத்திலால் நேருவை கவனிக்கணும். அவ்வளவு பக்தி இதெல்லாம் கொண்டதுனால, புருஷன் மீது அவ்வளவு பத்தினித்தனமாக இருந்ததுனால, அப்போ அவ்வளவு பக்தி அவ்வளவு ஆன்மீகத்துடன் நின்று அவள் உட்கார்ந்து கொண்டு அவள் கண்ணை மூடிட்டு ஏதோ மந்திரத்தை உச்சரிச்ச உடனே கடவுளுடைய அனுகிரகம் போட்டு தானா அது பத்திக்கிச்சு. அவளுடைய கடவுள் மீது வச்சிருந்த நம்பிக்கை திருமுகமா இருந்தது. நீங்கள் இதை எதிர்த்து கேள்வி கேட்டால் நீங்கள் இந்து மதத்தினை அசிங்கப்படுத்தி விட்டீர்கள், கடவுளை நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம் ஆயிடும். என்று அன்று தன்னுடைய மனதை புண்பட்டு விட்டதாக இந்த கதையை ஜோடித்து இதை அப்படியே லிட்டரலா சொன்னவர் நேருடைய அப்பா மோத்திலால் நேரு. இந்த கேஸ் ஸ்டடியில படிச்சுட்டு தான் நேரு காண்டா இருப்பார்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கேஸ் தோத்து போச்சு. அப்படியா? அந்த கேஸ் தோத்து போச்சு. நல்லது. ஆனா இது அன்னைக்கு இப்படிதான் சொன்னாரு. இது மேல இதுதான் வாதம். இல்லை, இப்போ நான் ஃபெத்தினுக்கு வர்றேன். இந்த மாதிரி ஒரு வழக்கில் தான் ஃபெத்தின் வந்து ஆஜராகிறாரு. ஸோ அப்புறம் லேட்டராக புரிஞ்சுக்கிட்டு அவர் அங்கேருந்து ஒரு கல்வி கொடுக்கறதுக்கு ஃபெத்தின் வர வருஷம் 1850 இங்கே வந்து அவரும் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு கல்கத்தாவில், அப்போ டல்ஹௌசி தான் ஆளுநர். ஆமாம், டல்ஹௌசிட்ட பேசி இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. டல்ஹௌசி என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பேசி நம்ம சேர்ந்து செய்யலாம். இல்லை சொன்னால் லேட் ஆகும். ஏன்னா காலனி நாடுகளுக்கு அப்போ வந்து எந்தெந்த நாட்டையெல்லாம் காலனி நாடுகளாக வச்சிருந்ததோ அப்போ இந்த நாடுகளுக்கெல்லாம் கல்விக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்குச்சு. ஆமாம். ஸோ இந்த அமௌண்ட்லாம் ஒதுக்குறோமே, அதில் வர வந்து பலன் என்ன அப்படின்னு பார்க்க போய் அதை வந்து ஆராய்ச்சி செய்ய அனுப்பப்பட்ட ஆட்கள்ல ஒருத்தர் தான் மெக்காலே. அப்படி வந்து தான் இந்த வேலையெல்லாம் செய்யறாரு. ஆமா, அப்போ அதன் மூலமா பெறலாமே அப்படின்னு டல்ஹௌசி கேட்குறாரு. ஆமா, அதுக்கு இங்கேருந்து நம்ம வந்து ரிப்போர்ட் அனுப்பணும், அதுக்கப்புறம் அங்கே ராணியார் பார்க்கணும், அவங்க கொடுக்கணும், அப்புறம் டிரான்சாக்ஷன் ஆகணும், அது ரொம்ப காலம் ஆகும். எனக்கு இப்பயே இந்த மாதிரி ஃபண்ட் ரிலீஸ் ஆகிறதுலாம் நிறைய டைம் எடுக்கும். அப்பனா எவ்வளவு டைம் ஆகும்? அதனால நான் இப்பவே நான் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெண்களுக்கான ஒரு பள்ளியை ஆரம்பிக்கிறார். எக்ஸ்க்ளூசிவ் உமன். ஆமா, அதை ஆரம்பிச்சு அவருடைய சொந்த காசுல ஆரம்பிக்கிறாரு. ஓகே, ஃபண்டு பத்தாம போகுது. அப்போ அருகாமல் இருந்த செல்வந்தர்கள் கிட்ட கொஞ்சம் முற்போக்காக இருந்த செல்வந்தர்களை படிக்கிறாரு, பணத்தை வாங்குறாரு, போடுறாரு. அதில் அந்த செல்வந்தர்களே தன்னுடைய பெண் பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறாங்க. மொத்தம் 11 பேருடைய அந்த ஸ்கூல் ஆரம்பிக்குது. ஓகே, ஆரம்பிக்குது. ஆனால் திரும்பவும் அங்கே உள்ள பார்ப்பனர்கள் அந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய வீட்டுக்கு போய், நீ இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுற, நீ இப்படி பண்ணிட்டாங்க, நாங்கள் யாரும் அவங்க கூட சேர மாட்டோம், அவங்க கூட 6 அண்ணன் தண்ணி பழகக்கூடாது, அவனுக்கு 6 தயிர் சாதம் கொடுக்கக்கூடாது, 6 நெய் கொடுக்கக்கூடாது, அவனுக்கு 6 ஊறுகாய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பயந்துக்கிட்டு ஒரு 5 பேர் தன்னுடைய குழந்தைகளை திரும்ப அனுப்புறதில்லை. திரும்ப ஒரு 6 குழந்தைகள் தான் அங்கே படிக்கிறாங்க. அந்த 6 குழந்தைகளோட அந்த பள்ளி வந்து இயங்குது. ஸோ இவர் தான் நடத்துகிறாப்புல. ஃபெத்தின் தான் அமௌண்ட் போட்டு பக்கத்தில் கொஞ்சம் வாங்கி நடத்திட்டு இருக்காப்புல. அந்த ஸ்கூல் முடியுது. ஸ்கூல் வருஷன் முடிஞ்சிச்சு. ஸ்கூல் வருஷனுக்கு அப்புறம் முடியறதுக்கிட்ட என்ன ஆச்சுனாக்கா, ஃபெத்தின் வந்து அதுக்குள்ளே இறந்துடுறாப்புல. இறக்கிறதுக்கு முன்னாடி டல்ஹௌசி கூப்பிட்டு இதை அப்படியே விடக்கூடாது, தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டல்ஹௌசி அவங்களுடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் டல்ஹௌசி 2 பேரும் சேர்ந்து எம்ஆர்எஸ் டல்ஹௌசி அது 2 பேரும் சேர்ந்து ஸ்கூல் நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலில் நடத்தி அந்த பேட்ச் முடியுது. திரும்ப அந்த ஸ்கூல் கட்டடத்திலேயே அந்த போர்டை இறக்கிட்டு அப்படியே அது காலேஜ் போட மாற்றுறாங்க. ஏன்னா இந்த பேட்சை முடிக்கணுங்கிறதுக்காக அவங்களே பர்மிஷன் போட்டுட்டு அதை காலேஜை மாற்றுறாங்க. அந்த பேட்சை அப்படியே காலேஜ் மாற்றி வைக்கிறாங்க. திரும்ப மேல்நிலை படிப்புக்கும் போர்டை தூக்கிட்டு மேல்நிலை படிப்புக்கு மாட்டி காலேஜ் மேலே வேற உயர்கல்வி வேற உயர்கல்வி பிஜி பண்ணுறியா, அதுக்கும் காலேஜையும் படிக்க வைக்கிறாங்க.
அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் வந்து காலேஜாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்தது காலேஜாக பெண்களுக்கான மேல்நிலை படிப்புக்கு ஸ்பெஷலி ஃபார் பெண்களுக்கான மேல்நிலை படிப்பு அங்கே ஸ்பெஷல் அப்படின்னு ட்ராவல் ஆகுது. இன்னைக்கும் கல்கத்தாவில் அந்த காலேஜ் இருக்குது. இது யூனிவர்சிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபெத்யூன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பேரில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஃபெத்யூன் ஆரம்பிக்கும் பொழுது யார் இணைஞ்சல் பண்ணானாக்கா பிராமின்ஸ், பார்ப்பனர்கள். ஆனால் ஒரு பிரிட்டிஷ்காரன், நம்ம ஆள வந்த பிரிட்டிஷ்காரன் இங்கே கல்வி கொடுக்கணும்னு மெக்காலேருந்து ஃபெத்யூன்லேருந்து டல்கோசிலேருந்து இவ்வளோ பேரும் இங்கே வந்து முயற்சி பண்ணியிருக்கானுங்க. இந்த அதிகாரிகள் மீது வேற மாற்று கருத்து, வேற விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் கல்வின்னு வரும்பொழுது இவங்கெல்லாம் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. கால்நாடுகளாக கால்நாதிக்கத்துக்கு எதிரான மனநிலை நமக்கும் இருக்குது, அதுக்கான கருத்தெல்லாம் இருக்குது. ஆனால் எந்த சூழ்நிலையுமே இப்படி ஒரு வெர்ஷனில் அவங்க இருந்தாங்க, இந்த செயல்பாடுகள்லாம் அவங்க செஞ்சாங்கிறத இன்னை வரைக்கும் சொல்லாமலே வச்சுருக்காங்க. ஆமாம், இது எப்படின்னாக்கா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் மனுவுக்கு அப்புறம் நீங்கள் ராமராட்சியிலேருந்து நம்ம யூட்டன் போட்டு எங்கே வந்தோம், ஜோதிராவ் ஃபுலேலேருந்து காலனி ஆதிக்கத்துக்கு அப்புறம் ஜோதிராவ் ஃபுலேலேருந்து இப்போ டிஆர் ரமேஷ் வரைக்கும், ஃபெத்யூனுக்கு அப்புறம் டிஆர் ரமேஷ் வரைக்கும். டிஆர் ரமேஷுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா நீட்டு கொண்டு வந்தானுங்களே, இது நீட்லாம் இதனோட தொடர்ச்சி தான். பார்ப்பனர்கள் நமக்கு கல்வி வந்து சேர்ந்துடக்கூடாது, எந்த தொந்தரவு கொடுத்தாவது உடனே ஒரு வழக்கு கொண்டே போடுவானுங்க. அந்த வழக்கத்தில் சட்ட நுணுக்கங்கள் இங்கே இருக்குது, எங்கே செட்டிங்கை போடலாம் இப்படின்னு பார்ப்பானுங்க. செட்டிங்கை போட முடியும் ஆளுங்க வச்சுக்கிட்டாங்க, செட்டிங்கை போட்டு அவங்களுக்கு தேவையான சட்டத்தை எடுத்துக்கிறது. இவங்க படிக்கக்கூடாது, அவ்வளோதான். இவங்க படிக்கக்கூடாது என்பதற்கு, அதாவது பார்ப்பனர் அல்லாதவர்கள் படிக்கக்கூடாது என்பதற்கு தமிழ்நாட்டில் உள்ள எடப்பாடி பழனிசாமி நீட்டை ஆதரிப்பாரா? எடப்பாடி பழனிசாமி சிஎம் உட்கார வை. இப்போ அதற்கு முன்னாடி ஜெயலலிதா அனுமதிக்கல. சரி, ஜெயலலிதா அனுமதிக்கலனாக்க அப்பவே வேற யார் அனுமதிக்கிறா? எடப்பாடி பழனிசாமி மண்டையாட்டுவாரா? அவர் தலையாட்ட ரெடியா இருக்காரா? அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து எடப்பாடி பழனிசாமியை உட்கார வைத்து நீட்டை உள்ளே கொண்டு வர வைக்க வேண்டும். இதுதான் அவனுடைய ஐடியா. அப்ப நீட்டை உள்ள கொண்டு வச்சு ஏதோ சிக்கல் பண்ணி என்ன விலை கொடுத்தேனும் நம்மளுடைய படிப்பை தடுக்கணும். அதுதான் அவங்களுடைய ஐடியா. மொத்தத்துல படிச்சிருக்கூடாது, அதுல வந்து கண்ணுங்கருத்துமா. ஆமா, அதே தான் நீட்டுக்கு அப்புறம் அது புதிய கல்விக் கொள்கைன்னு திரும்ப இங்க கொண்டு வரதா இருக்கட்டும், அல்லது நீ இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் உனக்கு நான் ஃபண்டே தருவேன் அப்படின்னு ஆணவத்தோடு சொல்றதா இருக்கட்டும். இன்னைக்கு டிஆர் ரமேஷ் போன்ற இந்த பால்வடி முகங்கள், அந்த முகரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு 10 தயிர் சாதத்தை ஒன்னாடி சேர்ந்து உட்காந்த மாதிரி இருப்பான். அவன் மூஞ்சிக்கே ஒரு பேச நிட்டீங்கன்னாக்கா ஒரு 1.5 லிட்டர் தயிரை நீங்க அப்படியே லிட்டரலா பிடிச்சிட்டு வரலாம். வழி அந்த அளவுக்கு ஒரு முகரை கட்டையை வச்சுக்கிட்டு. இப்போ இந்த டிஆர் ரமேஷ் போன்ற இங்கே அறநிலைத்துறை காசை எடுத்து கல்விக்கு பயன்படுத்துறதுங்கிறது, அறநிலைத்துறைக்கு எப்படிங்க காசு வரும்? இந்த காசு மரம் வச்சிருக்காங்களா அறநிலைத்துறை? இல்ல. அந்த கோவில் உண்டியல காசு போடுறது தானே. கோவில் உண்டியல யார் காசு போடுறா? யார் பாப்பானா போய் கோயில் உண்டியல காசு போடுறான்? பார்ப்பனர் அல்லாத பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி நம்மை சார்ந்தவர்கள், என் அம்மா, என் அக்கா, என் தங்கச்சி, என் வீட்டில் உள்ளவங்க தான் அந்த கோயிலுக்கு போறாங்க. உங்க வீட்லையும் கோயிலுக்கு போவாங்க. பெரும்பாலான பேர் கோயிலுக்கு போறவங்க தான் இருக்காங்க. போறாங்க, அங்கே அவங்களுக்கு அந்த சிலையை கும்பிடுறாங்க, உண்டியல காசு போடுறாங்க. கடைசி காலத்தில் வாரிசு இல்லாதவர்கள் கோயிலுக்கு சொத்தை எழுதி வைக்கிறாங்க. பூரா பாப்பானா எழுதி வைக்கிறான், நொட்டும் அவங்களுக்கு போனீங்கன்னாங்க உரிச்சு வாயில தள்ளுவோம். அவங்களுக்கு பூரா நம்மளாலே எழுதி வச்சது. அப்ப நம்முடைய காசு திரும்ப கல்வியாக நமக்கு அதை தர்றதுக்கு இந்த ஃபண்டை பயன்படுத்த. அதுதான் பிரச்சனை, தட்டுல போடலையே, இங்கே கல்வியை நம்மிடம் வந்து சேர்த்து விடக்கூடாது என்பதற்காக இந்த நூலிபான்கள், இந்த நூல் புல்லாண்டாசு அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அவன் வரலாறு நெடுக இவங்க இதே வேலையத்தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் கடவுள்னு ஒண்ணு, ராமர்னு ஒன்று சேர்க்கிறான்ல, அவனே கல்விக்கு எதிராக தான் இருந்தான், பார்ப்பனர்கள் படிக்கக்கூடாது தான் இருந்தாங்கிற ஒரு கதையை எழுதி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ்காரனா அவனையும் கல்விக்கு எதிராக பேச வச்சுட்டு, ஒருவேளை நம்ம கல்விக்கு எதிராக செயல்படுறானாக்கா அவனுக்கு எதிராக, பிரிட்டிஷ் ஆட்சி தான் இருக்கான், இருந்துமே அந்த அதிகாரிகளுக்கு எதிராக செயல்படுவது. அதிகார மட்டத்தில் யாரு வேணா இருக்கலாம், ஆனா அதுலயும் அதிகாரம் செலுத்துறது பார்ப்பனியமாகவும் பார்ப்பனராகவும் இருக்க வேண்டும்ங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆட்சி யாரோட வேணா இருக்கலாம், ஆனா அது செலுத்தும் முறையும் அது வந்து செய்யக்கூடிய வேலையும் மனுசாஸ்திரமாக இருக்க வேண்டும், மனிதர்மமாக இருக்க வேண்டும்ங்கிறதுல கண்ணும் கருத்துமா கரெக்டாக இருந்திருக்காங்க. அதனால தான் நாம் யார் படின்னு இங்கே ஒரு ஆட்சியை கொடுக்குறாங்களோ அந்த ஆட்சியை நம்ம ஆதரிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். டாக்டருக்கே தான் படிக்கணுமா? ஒரு நர்ஸுக்கு படிக்கலாமா? நண்பீஸ் அப்படின்னு யாராவது வந்தாலும் படிப்பா அப்படிங்கிற, அல்லது இல்லை வாங்க ஆடு மேய்க்கலாம், சாணிகள்றதுக்கு 1 லட்ச ரூபா தரணும் அப்படின்னு சொல்கிறவனாக இருந்தாலும் நம்ம தூக்கி போட்டு மிதிக்கிறோம். அதனால தான் அவங்கள ஆதரிக்கிறோம், இவங்களை எதிர்க்கிறோம் என்பதை சொல்றதுக்கு தான் இவ்வளோ பெரிய வரலாறுகளோடு உங்களை நான் கம்பேர் பண்ணி பேசியிருக்கோம். இதே மாதிரி இன்னும் பல வரலாறுகளோடு பேச வேண்டிய காலகட்டம் இருக்குது, தேவை இருக்குது. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பற்றி நம்ம பேசுவோம்.